என்ன காலையில ஆரம்பிச்ச மழை இன்னும் உடமடக்கி சாயந்தரம் ஆக போகுது. பேய் மழை மாதிரில பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு இந்த மழை நிக்கும்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் போலயே. இந்த பையன் வேற வீட்டுல இல்லையே. தலைவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு அனுப்பியிருக்காராமே. இப்பதான் வந்து சொல்லிட்டு போனா. அவன் வேற இல்லையே. நான் என்ன செய்ய? தனியா இருந்த பயமா இருக்குமே. ஐயோ, மழை பெய்யற வேகத்தை பார்த்தா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துரும் போலயே. சரி, என்ன செய்ய? வீட்டுக்குள்ள போய் கட்டில் மேலே ஏறி உட்காருவோம். மழை பெஞ்சாலே எனக்கு பயமா இருக்கும். இடியும் மின்னலும் சத்தத்தை கேட்கவே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். இது வேற தண்ணி வேகமா வருது. வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதே. போன வருஷம் இப்படித்தான் மழை வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சு, வீடு பூரம் தண்ணியா கிடந்துச்சு. இருக்க இடம் இல்லாம நம்ம தெருவில் போய் அந்த ஸ்கூல்ல போய் தங்க வச்சிருந்தாங்க. அங்கதான் ஏறி உட்காந்துக்கிட்டு இருந்தோம். என்ன செய்ய? அது மாதிரி ஆயிருமோ இந்த வருஷமும்? ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிட்டே. வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுட்டே. இப்ப நான் என்ன செய்வேன்? தண்ணி அளவு வேகமா குடிக்கிட்டே போகுது. கட்டில் மேல ஏறி உட்காந்துருக்கேன். மேல தண்ணி வந்துடும் போலயே. ஐயோ, கையில போன் வேற இல்லையே. போன் இருந்தாவது என் மகனுக்கு போன் அடிச்சாது கூப்பிடுவேன். இப்போ என்ன செய்ய? அவன் அன்னைக்கே சொன்னான், ஏமா உனக்கு ஒரு போன் வாங்கி தாரேன்னு. நான் தான் சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியான்னு வாயிலேயே அடிச்சேன். இன்னைக்கு போன் தேவைப்படுதே. இப்போ என்கிட்ட போன் இருந்திருந்தா எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். ஐயோ கடவுளே, கட்டில் மேலே தண்ணி வந்துட்டே. இப்போ எங்க போக? இப்போ என்ன செய்ய? தண்ணிக்குள்ள குதிச்சு வெளியே போயிருவோமா, இல்லைன்னா கட்டில் கட்டைக்கு மேலே ஏறி உட்காருவோமா? பேசாம பீரோக்கு மேலே ஏறி குத்த வச்சு உட்காந்துட வேண்டியதுதான். ஐயோ, எங்க அம்மா என் கல்யாணத்துக்கு கொடுத்த தவளைப்பான தண்ணியில போகுது. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஏன் அண்டா தண்ணியில போகுதே. பித்தால அண்டாவாச்சே. இப்ப வாங்கினா 2000 ரூபாய் சொல்லுவானுங்களே. இப்ப எப்படி வாங்க முடியும்? போச்சு போச்சு, ஏன் அண்டா போச்சுன்னு பார்த்தேன். இப்ப என் ட்ரங்கு பெட்டியும்ல போகுது. ஏ கடவுளே, ட்ரங்கு பெட்டிக்கு தவளை பானைக்கு முன்னால போட்டி போட்டுக்கிட்டு கரண்டி முன்னால ஓடுதே. அடுத்து என்னது? என் அவனுக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர் டிஷர்ட்ல போகுது. இது இல்லைன்னா என் கூட சண்டைக்கு வருவானே. இதுக்கு மேல பொறுக்க முடியாது செல்லத்தாயி. ஆனது ஆயிட்டு. ஒரு சும்மிங்க போட்டு எல்லா பொருளையும் காப்பாத்து. நாங்களாம் சுனாமிலே சும்மிங்க போட்டவங்க. இந்த தண்ணிக்குள்ள விடுவோமா? போவாத போவாத ட்ரங்கு பெட்டி. நில்லு நில்லு, இந்த வந்துட்டேன். வந்து உடனே பிடிச்சிருதே. வேகமா போவாத. ஏ அப்பா, என்ன வேகமா போகுது? இப்ப எப்படி அதை பிடிக்க? தண்ணி போற வேகத்துக்கு நான் ட்ரங்கு பெட்டிக்கு முன்னால போயிருவோம் போலயே. என்னையில இழுத்துட்டு போகுது. ஆஹா, போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் தண்ணி நிறைய வருதே. மழை விடாமல பெய்யுது. ரொம்ப ஜாலியா இருக்கும் போலயே. ராதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி வீட்டுக்குள்ள வந்துரும். நம்மளால இங்க இருக்க முடியாது. வா, மொட்டை மாடியில போய் உட்காருவோம். மொட்டை மாடியில போய் உட்காரலாம். நம்ம வீட்ல மொட்டை மாடி எங்க இருக்கு? லூஸ் மாதிரி பேசுதீரு. நம்ம வீட்டுல மொட்டை மாடி இருக்குன்னு சொன்னேன். நம்ம வீட்டுல கிடையாது. ஆனா எங்கேயாவது இருக்கும்ல. யார் வீட்லயாவது போய் உட்காருவோம். செல்வி அக்கா வீட்டுல மொட்டை மாடி இருக்கும்ல, அங்க போவோம். இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து பள்ளிக்கூடத்துல ஏதாவது முகாம் போட்டிருப்பாங்க. வா, ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தை போய் பார்ப்போம். நீச்சல் அடிச்சுக்கிட்டே போயிருவோம். வா. ஏங்க, இருந்ததே இருந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போவுங்க. ஏம்மா, தண்ணி ஜாலியா இருக்குமா? நீச்சல் அடிச்சு விளையாடட்டா? ஏல பிரபு, இருல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இங்க தண்ணில இப்போ வந்து மொத தண்ணி பத்தியா குப்பைகளா அடிச்சிட்டு வரும். அதெல்லாம் போட்டும். பிறகு நல்ல தெளிஞ்ச தண்ணியா வரும் பத்தியா. அப்ப நல்ல நீச்சல் அடிச்சு விளையாடுவோம்ல. சரிம்மா, நான் ரொம்ப நேரம் தண்ணில நீச்சல் அடிச்சு விளையாடுவேன். போன வருஷம் மீன் எல்லாம் வந்துச்சு பத்தியா. மீன் பிடிச்சோம்ல. அதே மாதிரி இந்த வருஷமும் மீன் பிடிப்போம். என்னம்மா? ஆமல, அதுக்கு தானே நானும் காத்து கிடக்கேன். மீன் நிறைய வரும். அந்த மீனை பூரா பிடிச்சுதான் நம்ம இன்னைக்கு மத்தியானம் மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தானே பாத்துக்கிட்டே இருக்கேன். ஏம்மா, அங்க பாரும்மா, தண்ணிக்குள்ள ஒரு தங்க குடம் வருது. என்னல உளறிக்கிட்டு இருக்க? தங்க குடமா? தங்க குடம் எப்படி தண்ணில வரும்? இரு பாக்க. ஆஹா, ஒரு பித்தளை குடம்ல வருது. நல்ல வெயிட்டா இருக்கும் போலயே. சூப்பர் சூப்பர். எவன் குடம்னு தெரியல. நல்ல குடமா இருக்கே. எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்ல வைப்போம். ஐ, இன்னைக்கு எனக்கு அடிச்சது பாரு லக்கி பிரைஸ். பித்தளை தவளை பானை, அடுத்து ட்ரங்கு பெட்டி, அடுத்து வேற என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியலையே. இன்னைக்கு எனக்கு நல்ல வேட்டைதான். ராதா, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட போகுது. வா, கதவை பூட்டிட்டு செல்வி அக்கா வீட்டுக்கு போவோம். யோ தாடிக்காரா, நீர் வேணா போறோம். செல்வி வீட்டுல போய் மொட்டை மாடியில ஏறி உட்காரும். இல்லன்னு ஏதாவது கிணத்துல போய் கட்ட மேல ஏறி உட்காரும். எங்க வேணாலும் போய் உட்காரும். என்னை கூப்பிடாதீரும். இன்னைக்கு எனக்கு எவ்வளவு வேட்டையாட வேண்டி இருக்கு. தண்ணியில எல்லா பொருளும் வரும். இன்னைக்கு அவ்வளவு பொருளையும் அள்ளி வீட்டுக்குள்ள போட்டுட்டு தான் நான் வருவேன். ராதா, இந்த பொருள் எல்லாம் யார் வீட்டு பொருள்னு தெரியல. தண்ணியில இழுத்துட்டு வருது. மறுபடியும் அவங்க வந்து கேட்பாங்கல்ல, நம்ம கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால இதெல்லாம் எடுக்காத. உன்னையும் சேர்த்து இழுத்துட்டு போக போகுது. தண்ணி வேகமா வருது. வா, உள்ள போவோம். முதல்ல வீட்டுக்குள்ள போய் நம்மளுக்கு தேவையான துணிமணி அள்ளிட்டு நம்ம மொட்டை மாடிக்கு போவோம். வாயை பாரு வாயே, விளங்காத வாயி. இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையோ? பொருள் எல்லாம் வந்து எல்லாரும் திருப்பி கேட்பாங்களோ? நான் எப்படி கொடுப்பேன்? என் வீட்டு முன்னால வந்திருக்கு. நான் எடுத்து உள்ளதான் வைக்க போறேன். நான் கொடுக்க மாட்டேன். தண்ணியில நான் அரைச்சிட்டு போயிருவேனோ? என்ன வாய் வைக்காரு? விளங்காத வாயை வச்சுக்கிட்டு கருணாக்கு வேற. சும்மா இருக்க முடியலையோ? நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு தான் வருவேன். எல சிவா, நீ வா, நம்ம 2 பேரும் செல்வியத்த வீட்டுக்கு போவோம். உங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டா. அவ இங்கேயே கிடக்கட்டும். நம்ம 2 பேரும் போவோம். வா. எப்பா, அம்மா தண்ணில முங்கிடுவாங்களோ? முங்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டே போவாங்கல்ல. அத வேடிக்கை பாப்போமா? ஜாலியா இருக்கும்பா.
ஏல மவனே, நானே இப்பதான் திருந்தி ஒழுங்கா இருக்கேன். 2 பேரும் சேர்ந்து என்னைய பைத்தியமாக்கிறாதீங்க. அவ தான் மெண்டல் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காத. என் கூட ஒழுங்கா வா. சரிப்பா, செல்வி அத்தை வீட்டுக்கு போனா அங்க மணி இருப்பான்ல, அவன் கூட சேர்ந்து விளையாடலாம்ல. வாங்க போவோம். ஆஹா, இந்த ட்ரங்க் பெட்டில என்ன இருக்கும்னு தெரியலையே. நல்ல தங்கம், வைரம், பணம் எல்லாம் இருக்குமோ? நிறைய கிடைக்கும். இன்னைக்கு நான் கோடீஸ்வரி ஆக போறேன். ஏ பானை, ட்ரங்க் பெட்டி போவாதீங்க. நான் கோடீஸ்வரி ஆகணும். யார் வீட்டு பானைன்னு தெரியலையே, யார் வீட்டு ட்ரங்க் பெட்டின்னு தெரியலையே. இன்னைக்கு என்னைய கோடீஸ்வரி ஆக்க போற ட்ரங்க் பெட்டி. என்னை விட்டு போவாதே. இந்த வாரேன். ஏன் ட்ரங்க் பெட்டி, வேகமா போவாத. உன் வேகத்துக்குள்ள என்னால நீச்சல் அடிச்சு வர முடியாது. மெதுவா போ. நான் வயசான ஆளு பாத்தியா, உன்னை வந்து பிடிக்கணும்ல. மெதுவா போ. வந்துட்டேன். என்ன ட்ரங்க் பெட்டின்னு சத்தம் கேக்கு? யார் அது? ஏதோ கிளவி குரல் மாதிரி இருக்கு. ஏன் ட்ரங்க் பெட்டிக்கு போட்டிக்கு எவன் வந்தா? என்ன செல்லத்தாய் பாட்டி, வீட்ல சும்மா இருக்க முடியலையோ? மழை பெஞ்சோன்னு நீச்சல் அடிச்சிட்டு கிடக்கீங்க. உங்க மகள்ல வந்து என்னன்னு கேட்க மாட்டானோ? என்ன விளையாட்டு இந்த வயசுல? வீட்டுக்கு போங்க. அடியே கூறுகட்டவளே, என்னை பார்த்தா தண்ணியில நீச்சல் அடிச்சு விளையாடுற மாதிரியா இருக்கு. என் ட்ரங்க் பெட்டி என் பானையில தண்ணியில அடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. அதை பிடிக்க தான் வந்தேன். என்னது ஓன் ட்ரங்க் பெட்டியா? அது ஏன் ட்ரங்க் பெட்டி கிளவி? நான் தான் பார்த்து வச்சிருக்கேன். இப்போ நான் தான் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் வைக்க போறேன். அடியே, என்னைய கொலகாரியே மாத்தாத. அது எங்க அம்மா எனக்கு சீர் வரிசைக்கு கொடுத்த ட்ரங்க் பெட்டி. கொன்றுவ உன்னைய, ஓடி போயிரு. சொல்லுவீங்கம்மா, சொல்லுவீங்க. தண்ணியில அடிச்சிட்டு ஒரு பொருள் வந்துச்சுன்னா உடனே பின்னாலே நீச்சல் அடிச்சுட்டு வருவீங்களோ? என் வீட்டு வாசல்ல தானே கிடக்கு. இப்பதான் என் வீட்ல இருந்து வெளியே வந்து விழுந்துச்சு. ஏன் ட்ரங்க் பெட்டி நான் தான் எடுத்துட்டு போவேன். ஐயோ, தண்ணி வேகமா போகுதே. என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டுல போகுது. யாராவது என்னை காப்பாத்துங்க. நல்ல வேணும் பெட்டி, நல்ல வேணும். என்னையும் தண்ணி வீட்ல இருந்து இழுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. உனக்காவது வெளியே தண்ணி கிடக்கு. எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து அவ்வளவு பொருளை இழுத்துக்கிட்டு வந்திருக்கு. என் ட்ரங்க் பெட்டி என் பானையில நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாலே வந்தா நீ உரிமை கொண்டாடுவியோ? கிளவி பேசுறதுக்கு நேரம் இல்ல கிளவி. என்னை காப்பாத்தி விடு கிளவி. போடி போடி இவளே, நானே என் வீட்ல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு இவ்வளவு தூரம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. உன்னை வேற நான் காப்பாத்தணுமோ? அப்படியே எங்கேயாவது போய் சாவு போ. ஐயோ, தண்ணி இழுத்துட்டு போதே. யாராவது என்னை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு யாராவது காப்பாத்துங்க. ஊரெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளக்காடா கிடக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி தான். ஆனா என் பொண்டாட்டிக்கு மட்டும் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. நல்ல சுட சுட மீன் குழம்பு வச்சு எங்க அன்னைக்கு பிடிக்கும், கொண்டு போய் கொடுங்கன்னு எங்க அக்காவுக்கு கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்கா. எங்க அக்கா வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு வேற சொன்னேன். இருந்தாலும் கேட்காம மீன் குழம்பு கொண்டு கொடுங்கன்னு அனுப்பி விட்டுட்டா. நேத்து தான் கிளம்புனேன் வீட்டுல இருந்து. இவ்வளவு தூரம் வர்றதுக்குள்ளேயே காலெல்லாம் மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டியிருக்கு. சே, மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு, நடக்க முடியல. அது இதுன்னு நான் தான் பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு வரேன். ஆனா இந்த ஊர் மக்களை பாருங்க, என்ன அழகா நீச்சல் போட்டி வச்சுக்கிட்டு சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரி நம்மளும் போட்டிக்கிட்டு வச்சு நல்ல ஜாலியா இருந்திருக்கலாமோ. நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம்? நான் இந்த ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு முக்காடு போட்டுருக்கல, இந்த பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த மஞ்சள் நைட்டி போட்டுருக்கிறவா பார்த்தா நல்லா வயசானவ மாதிரி இருக்கா, முடியெல்லாம் நரைச்சு போய் அசிங்கமா இருக்கா. அதனால அவளுக்கெல்லாம் நான் சப்போர்ட் அடிக்க மாட்டேன். நான் வந்து இந்த ரோஸ் கலர் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ரோஸ் பாப்பா, உன்னால முடியும். வேகமா போ, நீ ஜெயிச்சிருவ. போமா போ, ஸ்பீடா போ. யோ கிளவா, காப்பாத்தியா? காப்பாத்து. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீரு? காப்பாத்தி விடு. கவலைப்படாத ரோஸ் கலர் சேலை கட்டின பாப்பா, நான் உன்னை உற்சாகப்படுத்துதேன். நீ கண்டிப்பா தோக்க மாட்டே, நீ தான் ஜெயிப்ப. உன்னால முடியும். நீ வேகமா போ, கையை காலை இழுத்து ஆட்டு. அப்பதான் நீச்சல் வேகமா அடிக்க முடியும். போட்டியில ஜெயிக்கணும்ல, சீக்கிரம் போமா. உற்சாகப்படுத்துற மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. யோ கிழவா, அவ எதுக்கே ஜெயிக்கணும்? என் ட்ரங்க் பெட்டி அவ தூக்கிட்டு போயிருவா, நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ? ஓஹோ, போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு ட்ரங்க் பட்டி பரிசா கிடைக்கும். நம்மளும் கலந்துருக்கலாம் போலயே. பாட்டி, இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு எதுவும் ஸ்பெஷலா படிக்கணுமா? யோ தாத்தா, போட்டியும் இல்ல புண்ணாக்கும் இல்ல. மழை தண்ணி இழுத்துக்கிட்டு போகுது. காப்பாத்தையா, காப்பாத்தும். ஏமா, போட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி எல்லாம் பாதியிலே பேசக்கூடாது. நல்லா கலந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் நின்று ஜெயிச்சு காட்டணுமா. வேகமா போ, நீ ஜெயிச்சிருவ. நான் இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் எப்படியும் போட்டியை வேடிக்கை பார்த்துட்டு போறேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு நான் 2 நாள்ல எப்படியும் போய் சேர்ந்துருவேன். யோ பைத்தியம் பிடிச்ச கிழவனாரே, நாங்க ஒண்ணு போட்டி நடத்தலையா? போட்டின்னு உயிரை வாங்காதீரும். மழை தண்ணியில மாட்டிக்கிட்டோயா? மழை தண்ணி வேகமா இழுத்துக்கிட்டு போகுது. எங்களை காப்பாத்தும். ஆட போமா, உன்னைய காப்பாத்துறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் எங்க அக்கா வீட்டுக்கு மீன் குழம்பு கொடுக்க போய்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா தெரியுமா? உங்க ஊர்ல தான் இருக்கா, மங்கம்மாக்கா. தெரியும்ல, அவளுக்கு தான் மீன் குழம்பு கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சுட சுட மீன் குழம்பு வச்சு என் பொண்டாட்டி நேத்து தான் கொடுத்து விட்டா. நான் இன்னைக்கு இங்க வந்துட்டோம்ல, எப்படியும் நாளைக்குள்ள எங்க அக்கா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன். எங்க அக்கா நல்லா சூட மீன் குழம்பு சாப்பிடுவா. அதை பார்த்து நான் நல்லா ரசிச்சுட்டு தான் எங்க வீட்டுக்கு போவேன். ஆட கோட்டிக்கார பையில, நேத்து உன் வீட்ல இருந்து மீன் குழம்பு கொண்டுட்டு கிளம்புனாங்க. இன்னைக்கு தான் இங்க வந்திருக்க. நாளைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போற வரைக்கும் மீன் குழம்பு சூடாவா இருக்கும். பைத்தியம் பிடிச்சவளே, லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. ஹாட் பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருக்கா என் பொண்டாட்டி. நல்ல சூடு நிக்கும், சீக்கிரம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னா. நான் வந்துட்டோம்ல, நாளைக்குள்ள போய் எங்க அக்கா கையில எப்படியும் கொடுத்துருவேன். நல்ல சூடு தாங்கும். அடியே கூறுகட்ட ராதா, இந்த கிழவனை நம்பினா அவன் நம்மள காப்பாத்த மாட்டான். நீ கத்திக்கிட்டே போ, காப்பாத்துங்கன்னு கத்து. வழியில வேற எவனாவது சிக்குவான், அவனை வச்சு பொழைச்சு போவும். ஒரு ட்ரங்க் பெட்டிக்கு ஆசைப்பட்டது தப்பாமா? என்ன பாடுபட வேண்டியிருக்கு. இருந்தாலும் இந்த ட்ரங்க் பெட்டி அந்த பித்தாள பானையை நான் விட மாட்டேன். பானையில கையை வச்ச கையை வெட்டிடுவேன். நீங்க வெட்டுற வரைக்கும் எங்க கை என்ன தண்ணிக்குள்ள மெயினா பிடிச்சிக்கிட்டு இருக்கும். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போறதெல்லாம் சரிதான். அங்க நடு ரோட்ல ஈபிக்காரங்க குழி தோண்டி போட்டிருக்காங்க. குழிக்குள்ள விழுந்து 2 பேரும் சொத்தத்துக்கு போயிடாதீங்க.
மழை விடாமல பெஞ்சிட்டு கிடக்கு, எப்போ நிற்கும்னே தெரியலையே. ஆனால் ஒன்று, இந்த மழைக்கு நல்ல சூடாக பச்சி தின்னா நல்லா இருக்கு. ஆமத்தே, மழையும் பஜ்ஜியையும் பிரிக்கவே முடியாது. அதுலேயும் நீங்கள் செஞ்ச பஜ்ஜி அற்புதமாக இருக்குத்தே, சூப்பராக இருக்கு. தண்ணி ரொம்ப வேகமாக வருதே, வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதே. சாணியாக்கா, உங்களுக்கு தெரியாதுல்ல, போன வருஷமும் இப்படி தான் வந்துச்சு. நாங்கள் நல்லா நீச்சல் அடித்து ஜாலியாக விளையாண்டோம் தெரியுமா? அதே மாதிரி இந்த வருஷமும் நல்லா ஜாலியாக இருக்கலாம்க்கா. ஆமாம் ஆமாம், மழை தண்ணிக்குள்ளே சும்மிங் அடிச்சுக்கிட்டே நல்லா ஜாலியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து டிவி பார்க்கலாம். ஏம்மா, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வீட்டில் இருக்காம்மா? பார்த்து வச்சுக்கோ. காப்பி போடுறதுக்கு பாலுகள் எதுவும் வேணா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுதேன். இப்போ கொஞ்சம் தண்ணி குறையா இருக்கு பத்தியா? பிறகு தண்ணி அதிகமாயிட்டுன்னா கடைக்கெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அலெக்ஸு, எல்லாம் வாங்கி வச்சாச்சு. தண்ணி ரொம்ப வந்துட்டுன்னா நம்ம மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிடுவோம். ஏத்தே, மொட்டை மாடியில் மட்டும் மழை வராதா? அங்கேயும் தண்ணி வந்து நனையத்தானே செய்யும். வேற என்ன செய்ய மருமோளே? கீழே பூரா தண்ணி வந்துட்டுன்னா நம்ம எங்கே போக? மாடிக்கு மேலே மாடியை கட்டி வச்சிருக்கோம். வீட்டுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி மட்டும்தானே இருக்கு. அதனால அங்கே தான் போய் இருக்க முடியும். அங்கே தானே தண்ணி வராது. கீழே கிடந்தா தண்ணிக்குள்ளே தான் மிதந்துக்கிட்டு இருக்கணும். மேலே வேணா ஒரு மாடி கட்டி விட்டுருமா கண்ணா? ஐயையோ சாணியாக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிறதே இருக்கட்டும். வேணா பிறகு நான் பார்த்து கட்டிக்கிடுதேன். நீங்கள் எங்களுக்கு ரொம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுவே போதும். என்ன அலெக்ஸ் கண்ணா இப்படி சொல்லிட்டேன்? நான் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா? ஐயையோ, அப்படிலாம் இல்லை சாணியாக்கா, தப்பா நினச்சிக்கிடாதீங்க. எல்லாமே யாராவது ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்யவே நினப்பு வராது, ஒரே சோம்பேறித்தனம் தான் இருக்கும். அதனால நானே வேலை பார்த்து ஒரு லோனை போட்டு கட்டுதேன். சரியா? அப்பந்தான் நல்லா இருக்கும். ஆமாம் சாணியாக்கா, அவர் சொல்கிறது கரெக்டு தான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கட்டினாதான் வீடு நல்லா இருக்கும். நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அதோட அருமை எங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா? நானும் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போக போகிறேன். இந்த மழையெல்லாம் விட்டு தண்ணியெல்லாம் வத்தட்டும், நானும் ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகலான்னு தான் இருக்கேன். நல்ல விஷயம் தாங்கண்ணா, வீட்டில் ஆளாளுக்கு வேலையை பார்த்தா தான் சீக்கிரம் முன்னுக்கு வர முடியும். ஏத்தே, நான் அடுத்த வாரம் வேலைக்கு போக போகிறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? மருமோளே, நீ எங்கே வேணாலும் போ, என்னைய மட்டும் கூப்பிடாத. ஏத்தே, என்னத்தை இப்படி சொல்லுதீங்க? நீங்களும் வந்தால் ஜாலியாக இருக்கும்ல. நீ ஜாலியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சீரியல் எல்லாம் விட முடியுமா? உன் கூட வந்துட்டா என் சீரியல் எல்லாம் எவ பாப்பா? சரியான சீரியல் பைத்தியம். மாலாக்கா, நான் உங்க கூட வரட்டா? சிம்ரன், நீ என்ன வேலைக்கு வரேன்னு சொல்லுதே? உங்க அம்மா இருக்காங்க, மறந்துட்டியா? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச மனசு கஷ்டப்படுவாங்கல்ல. மனசு எதுக்கு கஷ்டப்பட போகுது? அவளுக்கு வேலைக்கு போகணும்னு இஷ்டம் இருந்தா அவள் போட்டுமே. அப்படியாக்கா? சரி சரி, நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். நீங்கள் ஒன்றும் சொல்லலைன்னா எனக்கு சந்தோஷம்தான். நான் அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறேன். எந்த கம்பெனியில் வேலைக்கு போக போகிறீங்க கண்ணா? நம்ம படித்த படிப்புக்கு என்ன கலெக்டர் வேலையாக கொடுக்க போகிறானுங்க? சும்மா எதுவும் கூலி வேலைக்கு தான் போகணும். ஏதாவது பார்ப்போம். நெட்டச்சி லட்சுமி அக்கா எல்லார்ட்டையும் கேட்கணும், அவங்களும் வருவாங்க. வேலைக்குன்னா ஆளாக வருவாங்க, கேட்டு பார்க்கணும் யாரும் வர்றாங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் போட வேண்டியதுதான், என்ன செய்ய. சரி கண்ணா, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யுங்க. மருமோளே, நீ தான் நல்ல பாட்டு பாடுவியே, இந்த மலைக்கு நல்ல ஒரு பாட்டு பாட கேட்போம். எத்தே, என்ன விளையாடுறீங்களா? எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, என்னைய பாட்டு பாட சொல்லுதீங்க. மாலக்கண்ணா, பாட்டு பாடுவியா? பாடி காட்ட, எனக்கும் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஏக்கா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எங்கள் அத்தை சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல கண்ணா, இப்போ எல்லாரும் சும்மா தானே உட்காந்துருக்கோம், போர் அடிக்கல, சும்மா ஒரு பாட்டு பாடி கூட. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. மருமோளே, அந்த கனவுல நான் தானே வந்தேன். எத்தே, சும்மா இருங்க. நிஜமாய் நிற்கிறது, இது போல் கனவு ஒன்று கிடையாது. மருமோளே, உண்மையை சொல்லு, அந்த கனவுல நான் பெரிய கோடீஸ்வரியா இருந்தோம்ல, நீ என் வீட்டு வேலைக்காரியா தானே இருந்த. எத்தே, சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? உங்க கையில் இருக்கிற பஜ்ஜியை பிடிங்கி காக்காய்க்கு போட்டுருவேன். வேண்டாம் மருமோளே, பஜ்ஜி நல்லா இருக்கு, நான் திங்க என்ன, நீ பாட்டு பாடு. ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. நிஜமாய் நிற்கிறது, இது போல் கனவு ஒன்று கிடையாது. வானவெளியில் நடந்து சென்று சிரித்திருக்கும் நட்சத்திர பூ பறிப்போம். வெள்ளித்திரை படகெடுத்து ஆகாய கங்கை அலைகளில் துள்ளி குதிப்போம். நீச்சல் அடித்திட ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது. வாவ் வாவ் வாவ், மாலக்கண்ணா சூப்பரா பாட்டு பாடுதே, பேசாம ஒரு சிங்கர் ஆயிருதியா? அட போங்க சாணியக்கா, கிண்டல் அடிக்காதீங்க. கிண்டல் அடிக்கல கண்ணா, உண்மையை தான் சொல்லுதேன். இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோயே, நல்ல ஒரு அழகான பாடகி ஆயிடலாம். அப்படியே சொல்லுதீங்க? மாலாக்கா, நீங்கள் சூப்பராக பாட்டு பாடுதீங்க. ஏன் அருமை உங்களுக்கெல்லாம் தெரியுது, என் மாமியாருக்கு தெரியலையே. பாட்டு பாடு மருமவளேன்னு கேட்டதே நானு, எனக்கு அருமை தெரியலங்கா கோட்டிக்காரி.
ஆஹா, இந்த அடிச்சு பெய்யற மழைக்கும் மாலை பாடின பாட்டுக்கும் ஆண்டி சுட்டு கொடுத்த பஜ்ஜிக்கும் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. மழையை ரசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிட்டு எல்லாரும் எந்திரிச்சு உள்ள போங்களேன். அலெக்ஸ் கண்ணா, இன்னும் பஜ்ஜி காலி ஆகல. இரு பஜ்ஜியை தின்னு முடிச்சிட்டு போவோம். என்ன ஒரு பித்தாள பானை தண்ணியில மிதந்து போகுது? யார் வீட்டு பானைன்னு தெரியலையே, பார்க்க நல்லா இருக்கே. பித்தாள பானையா? எங்க பாப்போம். மர்மோளே, இது செல்லத்தாய் வீட்டு பானை மாதிரில இருக்கு. அவ தான் பைப்புக்கு தண்ணி பிடிக்க எடுத்துட்டு வருவா. அட ஆமாத்தே, இப்பந்தான் ஞாபகம் வருது, இது அவங்க வீட்டு பானை தான். மர்மோளே, பானையை பாரு, என்ன வேகமா போகுது. போட்டும் தே போட்டும், அந்த சைக்கோ செல்லத்தாய்க்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எங்களை போட்டு என்ன அடி அடிச்சது, அதனால அது வீட்டு பொருளெல்லாம் இப்படியே போட்டும், தண்ணியில் அவ்வளோ பொருள் அடிச்சிட்டு போட்டும். அதான் அதுக்கு நல்ல தண்டனை. மாலக்கண்ணா, அங்கே பாரு, பின்னாலே ஒரு ட்ரங்கு பெட்டி வருது. ஐ சூப்பர் சூப்பர் சூப்பர், இதுவும் அந்த பாட்டி வீட்டில் உள்ளதாக தான் இருக்கும். மாலா, இந்த பொருள் எல்லாம் வந்துச்சுன்னா எடுத்து மேலே வை. யாராவது வந்து பொருள் காணும்னு தேடுனாங்கன்னா அவங்களுக்கு கொடு. ஏங்க, நம்மளே இருக்க இடம் இல்லாமல் இப்போ மொட்டை மாடியில் போய் உட்கார போகிறோம். இந்த பொருளெல்லாம் எங்கே கொண்டு போட? இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போட்டாலும் தண்ணியில் அடிச்சிட்டு தானே போகும். இருந்தாலும் கண்ணு முன்னால பொருள் போகுதில்ல, எடுத்து உள்ள வையேன், பாதுகாப்பாவது இருக்கும்ல. வீட்டுக்குள்ள வச்சு கதவை மூடிடுவோம். வேண்டாம் அவனே, இந்த பொருளெல்லாம் எடுக்க வேண்டாம். நம்ம ஊருக்கு அருகில பத்தி உனக்கு தெரியாது. நம்ம ஐயோ பாவுமே, பொருளெல்லாம் போகுதே, வீட்டில் எடுத்து பாதுகாத்து வச்சு கொடுப்போம்னு நினைச்சோன்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு என்ன சொல்லுவாளுங்க தெரியுமா? என் வீட்டு பொருளை களவாண்டு கொண்டு வீட்டில் வச்சிருக்கேன்னு சொல்லுவாளுங்க. பழிய தூக்கி நம்ம மேலே போடுவாளுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அது அப்படியே தண்ணியில் அடிச்சுட்டு போட்டும், போய் ஊர் கடைசியில் எங்கனையாவது கிடக்கும், வந்து எடுத்துட்டு போவாளுங்க. அப்படி ஒன்று இருக்கோ? சரி சரி, நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை? நம்ம பேசாம நம்ம வேலையை பார்ப்போம். வாவ், தண்ணியில் போட்டு போகிற மாதிரி பெட்டி நல்லா அழகாக மிதந்துக்கிட்டு போகுது, சூப்பராக இருக்கு. சரி, மழை விடுற மாதிரி தெரியல. நான் இந்த தட்டை கொண்டு சிங்கில் போட்டுட்டு மொட்டை மாடியில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். மருமோளே, அப்படியே அலெக்ஸையும் கூட கூட்டிட்டு போ. என் பெட்ரூம்ல பீரோக்கு மேலே ஒரு தார்பாய் வச்சிருப்பேன், அதை எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில் அந்த 4 கொடி கட்டுற கயிறில் கம்பு தொங்க விட்டுருப்போம் பார்த்தியா, அதில் அந்த தார்பாயை போட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டு விடுங்க. நம்ம வேணா அங்கே போய் இருந்துக்கிடுவோம். ஆ சரித்தே, தார்பாய் எடுத்துகிட்டு போய் கட்டி விட்டுருதேன். அட, நம்ம சைக்கோ செல்லத்தாயி பாத்தீங்களா? பெட்டியை முன்னால விட்டுட்டு பின்னாலேயே நீச்சல் அடிச்சு வருது. சேட்டையை பாத்தீங்களா? இதுக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஏ செல்லத்தாயி, உனக்கு என்ன பைத்தியம் முத்திட்டா? மலைக்குள்ள எதுக்கு நீச்சல் அடிச்சுட்டு கிடக்க? உன் மகன் வீட்டில் இல்லையா? எதுவும் கேட்க மாட்டானா? பெட்டியை கொண்டு வந்து இப்படி விட்டுருக்க, துரு பிடிச்சிருமா இல்லையா? எடுத்துட்டு போய் வீட்டில் வை. பெட்டி போனா போகுது, நான் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என்னைய காப்பாத்துங்க. சைக்கோ செல்லத்தாயி ஆண்டி, தலைவர் வீட்டு தோட்டத்துல தண்ணி காணலையா, கிணத்துல போய் இறச்சி ஊத்துங்க போங்க. அடியே, பழி வாங்காதீங்கடி, என்னைய காப்பாத்தி விடுங்க. உன் மேல கொலை வெறியில இருக்கேன் செல்லத்தாயி, முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணி அங்கிட்டு போய் நீச்சல் அடி, என் மூஞ்சிலே முழிக்காத. ஐயோ, எவ்வளவுமே காப்பாற்ற மாட்டேங்காளுகளே, இப்போ என்ன செய்ய? போடு போடு போடு, சூப்பர் சூப்பர் சூப்பர். முதல்ல ஜாடி போச்சு, பின்னாலே மூடி போகுது. 2 சூனியக்காரிகளும் தண்ணியிலே மிதந்து போறாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு தொல்லை ஒளிஞ்சுது நம்மளுக்கு. யாராவது என்னை காப்பாத்துங்க, தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டேன். யாராவது என்னை காப்பாத்தி விடுங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இப்படித்தான் அன்னைக்கு சந்திரமுகி பேய விரட்ட போனோம். போகும்போது என்ன சொன்ன? மரத்துல நீ தொங்கிட்டு கிடந்த, ஐயோ பாவமேன்னு உன்னை காப்பாத்தி விட்டோம். அதுக்கு பிறகு சும்மாவா இருந்த? அதுக்கு பிறகு உன் வேலையை காட்டதானே செய்யுது. இந்த தடவை உன்னை காப்பாற்ற மாட்டேன், தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிச்சுட்டு எங்கேயாவது போ. மாலா மாலா, என்னை மன்னிச்சிரு, இன்னும் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். உங்க வம்புக்கே வர மாட்டேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்தி விடு, தண்ணி வேகமா இழுத்துட்டு போகுது. மாலா, என்ன பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? படக்குன்னு அவங்கள காப்பாத்து. ஏங்க, இவங்க 2 பேரும் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. சிம்ரன் வாழ்க்கையை கெடுக்க பார்த்ததே இந்த பாட்டியும் இந்த ராதாவும் சேர்ந்துதான். நீங்க சும்மா இருங்க. சரி மாலா, பரவாயில்ல, அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டும். நம்ம வந்து அவங்கள மாதிரி நடந்துக்கிட கூடாது. நம்மளும் அவங்கள மாதிரியே நடந்துக்கிட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நேரத்தில் உதவி செய்யணும். நீ உதவி செய்யறியா? இப்போ நான் வந்து காப்பாத்தட்டா? அதுவும் சரிதான். சரி, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை காப்பாத்துதேன். இனிமேல் இது மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தண்ணிக்குள்ள முக்கி கொன்றுவேன். அடியே காப்பாத்துங்கடி, தண்ணி இழுக்கு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என் ட்ரங்கு பெட்டியும் என் பானையும் சேர்த்து காப்பாத்துங்க. என்ன கிழவி திடீர்னு எந்திரிச்சு வார? யாத்தே, கிழவி சோழியை முடிச்சுட்டே. நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன் பெட்டி ஏன் பெட்டின்னு. பெட்டியும் ஏங்குள்ளது, பானையும் ஏங்குள்ளது. வந்தேன்னு வச்சுக்கோயேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்.